அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த விஜயகாந்த் தொடர்ல இன்னைக்கு 24ஆம் பாகம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இதுவரையிலும் கேப்டன் கூட நடிச்ச எத்தனையோ நடிகர்கள் இல்ல அவர் கூட ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பத்தி பேசியிருக்கோம். இரண்டாவது முறையா அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு நடன இயக்குனரை பற்றி, அதுவும் ஒரு பெண் நடன இயக்குனரை பற்றி பார்க்க போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, டான்ஸ் மாஸ்டர் கலா. இவங்க ரகுராம் மாஸ்டர் கிட்ட உதவியாளரா இருந்த காலத்துல இருந்தே விஜயகாந்த் கூட பழக்கமா இருந்திருக்காங்க. அப்படி பழகும் போதே அவரு விஜயகாந்த் இவங்களை ரொம்ப கிண்டல் அடிப்பாரா. என்னன்னா, அப்போவெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவங்க குட்டப்பாவடை போட்டு தான் போவாங்களாம். என்ன மாஸ்டர், ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை கொண்டுட்டு வந்து டான்ஸ் அசிஸ்டண்டா வச்சுட்டு எங்களை எல்லாம் இப்படி இம்சை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாராம். இன்ஃபேக்ட் சினி ஃபீல்டுல இவருக்கு, அதாவது கலா மாஸ்டர் கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் விஜயகாந்த் தான் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதுவும் இல்லாம தன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எதுனாலும் ரொம்ப பாசமா ரொம்ப கேர் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு தடவை அவசி ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்ப கொடைக்கானல்ல தந்தன தை மாசம் பாட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைம்ல லைட்டா மழை பெஞ்சிருக்கு. அவரு எப்பவுமே வெளியே பொது வெளியில ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்ட்ரைட்டா தான் உட்காருவாருன்னு பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இவங்களும் அதை தான் சொல்றாங்க. அதனால அவருக்கு கொடுத்த கேரவன்ல இவங்களோட டான்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் போய் உட்காந்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சில சமயத்துல ஷூட்டிங் எடுக்கிறப்பவே அந்த மாதிரி ட்ரெஸ்லிங் எல்லாம் இருக்கிறப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் டச்அப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய கொடை வச்சிருப்பாங்க. அந்த கொடையிலேயே அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நிக்க வச்சு அவங்களெல்லாம் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாராம். அதே மாதிரி இவங்க விஜயகாந்த் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு தடவை போனப்ப இந்த சோஃபால உட்காந்துதான் கேப்டன் மேக்கப் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னியார் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் இறக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் பிரேமலதா அவங்களை இவங்க கலாவே நேரடியா போய் 3 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ பண்ணி அதை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் மறைந்தப்ப அந்த வீட்டுக்கு போனப்போ ரொம்ப மனசு கனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிற சமயத்துலதான் அந்த தகவலை பிரேமலதா பகிர்ந்துகிட்டாங்களாம். அப்படி அவங்க பகிர்ந்துகிட்டத மாதிரியே இவங்களும் என்னன்றாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க எல்லாம் அவர் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற அழகெல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களாம் டான்சர்ஸ் எல்லாருமே. ஏன் அப்படி பாக்குறீங்க, என்னையெல்லாம் இப்படி எல்லாம் பார்க்காதீங்க, என்ன ரசிக்கிறதுக்குன்னு வீட்டுல என்னோட மனைவி இருக்கிறா, நீங்கெல்லாம் இப்படி எல்லாம் ரசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி செல்லமா கண்டிச்சுக்கோறான். அந்த அளவுக்கு டான்ஸ் மாஸ்டர் கூடவும் ரொம்ப ஜோவியலா பழகி இருக்காரு. இன்னொரு விஷயம், கேப்டனுக்கே அந்த தந்தன தை மாசம் பாட்டோட டான்ஸ் ரொம்ப கொரியோகிராஃபி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க. என்னன்னா, வீட்டுல ஒரு தடவை அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரபாகரனை கூப்பிட்டு தன்னோட மூத்த பையன் எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த குடும்பத்து முன்னாடியே அவர் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் வீட்லயே பண்ணி காமிச்சாராம். அந்த அளவுக்கு அந்த டான்ஸை ரசிச்சு ரொம்ப ஜோவியலா கூட ஒர்க் பண்ணி இருக்காரு. அவரை இழந்தது எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ நடன இயக்குனர் கலாவை பத்தி பார்த்தோம். அதன் பிறகு இன்னொரு டெக்னீஷியன்ஸை பத்தி பார்க்கலாம். அந்த டெக்னீஷியன் யாருன்னா, கேப்டன் படம்னு நாம போனாவே, ஒரு படத்துக்கு போனாவே அதுல தவிர்க்க முடியாத காட்சிகள் இவைதான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் தாங்க. ஏன்னா சண்டை காட்சிகள் இல்லாம கேப்டன் படத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த சென்ஸ், அவர் படத்தை நாம பார்க்க போறதே அந்த சண்டை காட்சிகளை பார்க்கறதுக்காக தான். அப்படிப்பட்ட கேப்டனோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி நாம சொல்றப்போ ஒரு சண்டை கலைஞரை பத்தி கூட சொல்லாம அந்த வரலாற்றை முடிச்சா எப்படி இருக்கும்? அதனால அடுத்தது நாம ஒரு சண்டை கலைஞரை பத்தி பார்க்க போறோம். விஜயகாந்த் பல டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்காரு. அவர் தனக்குன்னே உண்டான ஒரு தனிப்பட்ட டெக்னீஷியனா வச்சுக்கிட்டவர்கள்ல மிக முக்கியமானவர் சண்டை பயிற்சியாளர் ராக்கி ராஜேஷ். அவரையும் இவர் தன்னோட ஒரு படத்தின் மூலமா தான் அறிமுகப்படுத்தி இருக்காரு. எப்பன்னா பரதன் படத்தின் மூலமா. அதுவரையில சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் கிட்ட அவர் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அந்த டைம்லயே அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிடிச்சு போய் இவர் தனக்குன்னு தனியா இவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த பரதன் படத்துல அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 படங்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து பணிபுரிந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ராக்கி ராஜேஷ் சாரை பத்தி பேசுறப்போ அவரோட இயற்பெயரே ராஜேஷ் தான். ஆனா அவர் அறிமுகப்படுத்தினதுனாலேயே அவருக்கு வேற ஏதாவது ஒரு சிறப்பு பெயரா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நியூமராலஜிஸ்ட் நிறைய பேர்த்த கூப்பிட்டு ஒரு 2 நாள் அதுக்காகவே கேப்டனே டைம் செலவு பண்ணி
அந்த ராக்கிங்கிற அடைமொழியை முன்னாடி வச்சிருக்காரு. ராக்கி ராஜேஷ்னு அன்னையில இருந்து தான் உருவாகி இருக்குது. அதாவது பரதன் அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குங்கிற 2 படங்கள் மூலமா அறிமுகமானப்போ. ஸோ அதன் பிறகு இப்ப வரையிலுமே வந்து ராக்கி ராஜேஷ்ங்கிற அந்த பெயர் அவருக்கு நிலைச்சிருச்சு. அந்த காரணம், அந்த பெயர் நிலைத்திருப்பதற்கு காரணம் அந்த பெயரை சூட்டின கேப்டன் விஜயகாந்த் தான் அப்படிங்கிறத மிகவும் நன்றியுணர்வுடன் சொல்றார் ராக்கி ராஜேஷ். அந்த ராக்கி ராஜேஷ் வந்து இப்போ ஸ்டண்ட் யூனியனோட தலைவராக இருக்காரு. தென்னிந்திய சண்டை கலைஞர்கள் யூனியனுக்கு தலைவராக இருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தினது பரதன் படம்னால வந்துட்டு அவர் பேர் போட்டு டைட்டில் கார்டு வெளிவந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு விஜயகாந்த் சார் படம் தான். ஸோ அவருக்கு வந்து விஜயகாந்த் சார் தனிப்பட்ட முறையில் பல உதவிகள் பண்ணியிருந்தாலும் வந்து ஸ்டன் கலைஞர்களுக்கு அவர் பண்ற உதவியே பெரிய உதவி தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விஜயகாந்தோட படங்கள்ல தான் குறைஞ்சது 5ல இருந்து 6 ஃபைட் இருக்கும். ஸோ எல்லா சண்டை கலைஞர்களுக்கும் வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு சம்பளம் கிடைக்கும், அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதற்காகவே அவர் வந்து தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்த சண்டை கலைஞர்கள் சங்கம் மூலமா. விஜயகாந்தோட சண்டை காட்சிகளை பார்க்கறதுக்காகவே நாம போறோம் அப்படின்றப்பவே வந்துட்டு அவரு திரையில 10 பேர்த்த 20 பேர்த்த அடிக்கிறது, ஒரு ஆள் அடிக்கிறத வந்து நம்மளால எப்படி நம்ப முடியும் அப்படின்னு நாம பல பேர் கேட்கலாம். அவர் நேர்லயே ஒரு இடத்துல பிரச்சனைனா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒதுக்கிறதுக்காக தன் கையில இருக்கிற துண்டை கூட ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. அதுக்கு உதாரணமா வந்து நம்ம சிவாஜி சாரோட மரணத்தையே, இறுதி ஊர்வலத்தையே கூட சொல்லலாம். அப்பவே பாத்தீங்கன்னா வந்து திரண்டு வந்த ரசிகர்கள் கூட்டத்தை அவர் தன்னோட தோல்ல இருந்த வெள்ளத்துண்டை வச்சு அப்படியே விரட்டிட்டு சாட்டையை எடுத்து அடிக்கிற மாதிரியே விரட்டிட்டு போவாரு. அதனால வந்து அவர் திரையில 10 பேர் 20 பேர்த்த அடிக்கிறத வந்து நம்ம மக்கள் பொதுவாகவே ரசிக்கிறாங்க, அவர்னால முடியும் அப்படிங்கிறதையும் நம்புறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவர் கண்ணில் இருக்கிற ஒரு பவர். ஏன்னா ரஜினி சார் கண்ணுல எப்படி ஒரு பவர், அவர் பார்த்த உடனே வந்து முறைக்கிறது, அந்த கோபம் வெளிப்படுறது நம்மளுக்கு ஈஸியா தெரியுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அண்ணாமலை படத்துலயாகட்டும், பாஷா படத்துலயாகட்டும், அவரோட பார்வையே வந்துட்டு அவங்களை எதிரில் இருக்கிறவங்கள வந்து அப்படி ஒரு மிரட்டும். அதே மாதிரிதான் வந்து விஜயகாந்த் சாரோட பார்வையும், அவரோட கண்ணு, அந்த கண்ணுல வர்ற அந்த கலர், அதே மாதிரி வந்துட்டு அவர் கண்ணுக்கு மேல இருக்கிற புருவம் வந்து இயல்பாவே உயர்ந்த மாதிரியே இருக்கும். இப்படி நம்ம விரிச்சு பாக்குற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவரோட கோபத்தை வந்து திரையில பாக்குறப்போ ரசிகர்கள் வந்து தன்னை வந்து அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட கோபத்தை, அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ரசிப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவரோட கை வந்து வலது ஷோல்டர் வந்து இந்த பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இருக்கிறது, அது அடிக்கடி இறங்கிருமா அவரோட நடிக்கிறப்போ, அந்த சண்டை காட்சிகள்ல அவர் ஈடுபடுறப்போ. ஆனா அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஷூட்டிங்ல அந்த தோள்பட்டை அவரே தூக்கி வச்சுக்கிட்டு நடிப்பாரா சண்டை காட்சிகள்ல. அதைய வந்து பல சண்டை காட்சி இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. தன்னோட அந்த வலியினால ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையும் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நடிக்க ஆரம்பிச்சு அதற்கு மாற்றாதான் வந்து அவரோட காலை வந்து அவர் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஃபார்வேர்ட் ஆகட்டும், பேக்வேர்ட் ஷாட் ஆகட்டும், லெக் ஷாட் வந்து அவர் அடிக்கிறது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பிடிக்கும். அதற்கு காரணம் வந்து அவரோட உடல்ல இருந்த அந்த ஒரு குறைதாங்கிறத வந்து எல்லா ஸ்டன் கலைஞர்களுமே சொல்லியிருக்காங்க. தமிழ் திரைப்பட உலகை பற்றி பேசும்போது இவரை பத்தி பேசாம அந்த நிகழ்ச்சி நிறைவடையவே செய்யாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து தமிழ் திரையுலக ஆட்சி செய்யற ஒரு ஆள். இன்றைய காலகட்ட வரையிலுமே அவர் தமிழ் திரையுலகுக்கு வந்த புதிதில் ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்து வந்தவர். திரைப்பட கல்லூரியில படிச்சு இயக்குனர் சிகரத்தின் அறிமுகம் கிடைச்சு அவர் மூலமா தமிழ் திரையுலகில ஒரு வில்லனா கால் பதிச்சு இன்னைக்கு உலகையே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு உச்ச நட்சத்திரம் தாங்க இவரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கும் விஜயகாந்துக்கும் நேரடி தொடர்பு, நேரடி படத்தொடர்பு, அதாவது ஒரே படத்துல 2 பேரும் நடிச்ச மாதிரி எதுவுமே இல்லைனாலும் ஒரு நடிகர் சங்க தலைவரா அவரு தனக்கு பல உதவிகள் செய்திருக்காரு அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே பல தடவை சொல்லியிருக்காரு. அதுல 2 துணுக்குகளை மட்டும் இப்ப நாம பார்க்கலாம். ஒரு தடவை அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ வந்துட்டு அவரோட உடல்நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகர்களும் மீடியாவும் வந்து அந்த மருத்துவமனையை சுத்தி வளைச்சிட்டு அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கேப்டன் தான் அந்த மக்கள் கிட்ட போய் பேசி புரிய வச்சு அவரோட உடல்நிலை எல்லாம் நல்லா இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை, அவர் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டு இவரை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காரு. அதே மாதிரி
நடிகர் சங்கத்தோட கடன் அடைக்கிறதுக்காக கேப்டன் தலைமையில நடிகர்கள் எல்லாருமே மலேசியா சிங்கப்பூர் போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வந்தாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கலை நிகழ்ச்சி மூலமா தான் வந்து கடன்ல இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டு வைப்பு நிதியாகவும் 2-3 கோடி ரூபாய்க்கு மேல வச்சுட்டு போயிருந்தார் விஜயகாந்த். ஸோ அந்த கலை நிகழ்ச்சி நடக்கிற சமயத்துல அந்த ஸ்டேஜை விட்டு அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு ரஜினிகாந்த் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான். அந்த டைம்லயும் ரசிகர்கள் மீடியா எல்லாருமே அவங்கள சுத்தி வளைச்சுக்கிட்டு அதே மாதிரி அவரோட பொருள்கள் கொண்டு வந்த பொருளும் எங்கேயோ காணாம போய் ரொம்ப தொந்தரவாயிருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அவரு. ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே தனி ஒரு ஆளா இவர் நின்று தீர்த்து வச்சு அவரை சேஃபா கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த கூட்டத்தை கலைச்சு இன்ஃபேக்ட் அங்க நிறைய பவுன்சர்ஸ் எல்லாமே அபிஷியலா இருந்தாலும் கூட அவங்க யாருனாலையுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இவர் ஒரு தனி மனுஷனா சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிமட்ட தொழிலாளியிலிருந்து ஒரு திரைத்துறையின் உச்ச நட்சத்திரம் வரையில எல்லாத்துக்குமே உதவுன ஒரு தலைவன், ஒரு சக தோழன் இனிமே அவங்களுக்கெல்லாம் கிடைக்க போறாங்க. யார் வந்து கிடைக்க போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.